மாண்புமிகு உறுப்பினர் ஜே பிரின்ஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட இரணியல் பகுதியிலே நீர்வளத்துறைக்கு சொந்தமான ஜேஇ ஆஃபீஸ், ஓல்டு ஆஃபீஸ், பழையமையான ஆஃபீஸ் இருக்கிறது. ஓட்டு கட்டிடம். அதில் ஒரு புதிய கட்டிடத்தை கட்டித்தர மாண்புமிகு அமைச்சர் முன் வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் இந்த மன்றத்தில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறார். ஆனால் இப்பொழுது புதிதாக வந்தவர் கிரி, அவர் கேட்ட கேள்விக்கு இவர் கட்டித்தருமா என்கிறார். இதை முன்னாலே நீங்கள் கேட்டிருந்தால் அப்பவே கட்டி கொடுத்திருப்பார். சிந்தனை செல்வர். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, காட்டுமன்னார் கோவிலில் அமைந்திருக்கிற வீராணம் ஏரியின் கீழ்த்திசையில் லால்பேட்டையில் நீர்வளத்துறைக்கு சொந்தமான ஒரு ஆய்வு மாளிகை இருக்கிறது. அதை ஒட்டி 5 ஏக்கருக்கு மேல் நிலம் இருக்கிறது. இந்த ஆய்வு மாளிகையை புதுப்பித்து அந்த நிலத்தில் ஒரு பூங்காவை அமைத்து கலைஞர் நூற்றாண்டு பூங்கா என அமைக்க முன்வர வேண்டும் என்றும், வீராணத்திற்கு மேற்கே இருக்கிற அந்த நிலப்பகுதியை, திருமுட்டம் பகுதியை டெல்டா பகுதியாக இணைக்க வேண்டும் என்றும் மாண்புமை அமைச்சரிடத்தில் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறேன். அது குறித்த பதிலை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் தன் கேள்வியில் 2வது பாகத்தில் குறிப்பிட்ட டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படுமா என்பது, அதை அரசு வேகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. நானே அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறேன். எனவே எப்படியும் அந்த காட்டுமன்னார் கோவில் பகுதியை டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படும். நீங்கள் சொல்கிறோம்மா, சரி திருமட்டம் வரையில் தருவார். அந்த பூங்கா வச்சு எல்லாம் ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார், சுற்றுலாத்துறை. அவர் அந்த கதையை பார்ப்பார். மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.